ஹாய், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்பா, அப்போ அம்மா உங்களுக்கு யாரு தான்? ஓ, அம்மா என் பொண்டாட்டி. பா, சீரியஸாக சொல்லுங்கப்பா. சீரியஸாகவே அவன் என் பொண்டாட்டி தான்டா, அதனால தான் நீ என் புள்ள. பா, விளையாடாதீங்கப்பா. அப்போது உங்களுக்கு அம்மா யார்? காலேஜ் டைமில். அப்போது இப்போது இதுக்கப்புறம் எப்போவும் உன் அம்மா என் ஒய்ஃப் தான்டா. பா, விளையாடாத சொல்லுங்கப்பா. நான் விளையாடடா, சீரியஸாகவே சொல்கிறேன். வேணா உன் அம்மாவே கேளு, அப்போவே நீ என் ஒய்ஃப் தானடி. அதுதான்ப்பா, அம்மா எப்படி உங்கள் ஒய்ஃப் ஆனாங்க? அப்போவே எப்படி அம்மா உங்களோட ஒய்ஃபாக இருக்க முடியும்? நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நீங்கள் ஸ்டோரி ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரீங்கப்பா. அப்போ இருந்தே சொல்லுங்கப்பா. டேய், நீ என்னோடய கதையை கேட்குற. நான் இப்படி தான் லவ் பண்ணேன், இப்படி தான் கல்யாணம் பண்ணேன், இப்படி தான் என் லைஃப் போச்சுன்னு சொன்னால் அதில் உனக்கு என்னடா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது? ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் இருந்தால் தானே. அதனால தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அப்பா சொல்லுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்க முகி. அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நீயும் அதுலேருந்து ஏதாவது கற்றுக்க முடியும். பாரு முகி, உன் அப்பாக்குள்ளேருந்து ஒரு டைரக்டரும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரும் எட்டி பார்க்குறாங்க. அப்போவே ஒரு ஆசை இருந்துச்சுரா. உன் அம்மா தான் அந்த ஆசையில் மண்ணள்ளி போட்டா. சரிம்மா, நீ யாருன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சு லவ் பண்ணாரு. அப்போ நீயும் அப்பா யாருன்னு தெரிஞ்சு தான் லவ் பண்ணியா? இல்லைடா, நான் ஃபர்ஸ்ட் டைம் என் தாத்தாவோட வில்லேஜில் உங்கள் அப்பாவை பார்த்தேன்ல, அப்போ தான் நான் லவ் பண்ணேன். அது வரைக்கும் இவர் யார் என்னன்னெலாம் எனக்கு தெரியாதுடா. நான் தெரியாமல் தான் பழகிட்டு இருந்தேன். இவரே தான் சொன்னார். அப்படியா? அப்போ அப்பா சொல்லும் போது உனக்கு ஷாக்காக இருந்துச்சாம்மா? ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்டா. செம்ம கோவம் வந்துச்சு தெரியுமா எனக்கு. அப்போ நீங்கள் என்னப்பா ரியாக்ட் பண்ணீங்க உண்மை தெரியும் போது? நான் எங்கடா ரியாக்ட் பண்ணேன்? அதான் எல்லா ரியாக்ஷனும் அவளே கொடுத்துட்டு போயிட்டாலே. மேடம் அப்படியே குதிச்சாங்க. அப்போ இதுக்கு தான் என்ன லவ் பண்ணிங்களா? 2 ஃபேமிலியும் ஒன்று சேரதா அப்போ என்ன நீங்கள் லவ் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படி இப்படின்னு அவளே கற்பனை பண்ணி அவளே சண்டை போட்டுட்டு ஒரு வாரம் என் கூட பேசவே இல்லை. அப்புறம் என்ன ஆச்சுப்பா? 2 தாத்தாங்களுக்கும் தெரிய வரும்போது அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? பெருசாக சண்டை நடந்துச்சா? அது ஃபைனல் டச் தாண்டா எங்கள் லைஃப்பில். அதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்துச்சு. அதுதான் வேறு லெவல் சம்பவம். அது என்னப்பா? சரி, அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். பயங்கரமாக பசிக்குது, லஞ்ச் வந்துச்சு, போய் எடுத்துகிட்டு வா. பா ப்ளீஸ்ப்பா, சாப்பிட்டு பேசலாம் முகி. பசிக்குதுடா, போ. சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றலாம் முகி. புடி, சாப்பிடு. என்னம்மா சாம்பார் சாதத்தை ஆர்டர் பண்ணி வச்சுருக்கீங்க? ஐயா, எனக்கெல்லாம் வேணாம். ஏதாவது நல்லதாக பண்ணியிருக்கலாம்ல. இந்த மழை டைமுக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்றது தான் நல்லது. அது என்ன மழையில் சாம்பார் சாதம் சாப்பிட்றது நல்லது? மழையில் ஹெவியாக சாப்பிட்டினா டைஜஷன் ஆகாதுடா. நம்ம இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகிறோமா, இல்லை நீ உள்ளே ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ண போறியா? அதனால சாம்பார் சாதமே சாப்பிட போதும். சரிப்பா, அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டோரியாவது கண்டினியூ பண்ணுங்கள். சாப்பிடும் போது பேசக்கூடாது முகி. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க, அடுத்து இவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.